ஹாய் செல்லுங்களா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? என்ன பிரச்சனைனா, நான் இப்போ தான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். கோயிலுக்கு போயிட்டு வந்து நான் சாப்பிடாட்டியும் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்ல சாப்பாடு. அப்போ அதுக்காக அவளுக்கு உடம்பு சரியில்லை நேற்றே சொன்னேன்ல. அப்போ நான் என்ன செய்தேன், அதான் முருங்கைப்பட்டை அந்த பிரண்டை, அந்த பிரண்டை அதெல்லாம் எங்கே வச்சுருந்தேன் அபி அதை கொண்டு பிரண்டை அந்த அது எதுக்கு என்ன பேர் முடக்கத்தான் அதெல்லாம் ஆஞ்சேன். சரியா, ஆஞ்சி போட்டு முருங்கைப்பட்டையும் வெட்டிக்கிட்டு வருவோம் அப்படின்ட்டு போனேன். இது பாருங்கள், சரியா, கத்தி முருங்கைப்பட்டையும் வெட்டிகிட்டு வருவோம் அப்படின்ட்டு போனேன். இந்த பாருங்கள், இதெல்லாம் ஆஞ்சி வச்சுட்டேன். இது இந்த மூத்த மால் சரியா, இந்த பிரண்டை இந்த முடக்கத்தான் இதெல்லாம் வச்சுட்டு முருங்கைப்பட்டையும் ஆய்வு வந்துட்டு முருங்கை மரத்துக்கே போகணும். முருங்கை மரத்தில் ஒரு புத்து இருக்குது. சரியா, அப்போ அதை போனோன்னா உங்களுக்கு நேற்று நான் சொன்னேன்ல, என்ற மகள் சின்னவளுக்கு சரியான காளாண்டா பிடிக்கும். போயிட்டு வந்து காளான் இல்லாட்டு வந்து எனக்கு புக்கையெல்லாம் சேர்த்துட்டு வந்து கொடுத்தானே, உங்களுக்கு வீடியோ போட்டிருந்தேன்ல. இப்போ நாங்கள் முருங்கை மரத்துட்டு போகிறோம் காய்ஸ், அவ்வளோ காளான். சரியா, அதான் ஆளை கூட்டிகிட்டு போகிறது வந்துருக்கேன். சர்ப்ரைஸாக கூட்டிகிட்டு போயிட்டு காட்டவும் எப்படி இருக்குன்னு நீங்களும் வாங்க பார்க்க. சரியா, உங்களுக்குமே சர்ப்ரைஸ் தான், வாங்க. சரியா, ஓகே வாங்க. மஹிமா கொஞ்சம் வாங்கலேன் இருங்க, வாங்க, இன்னொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன். வாங்க கூட்டிகிட்டு போகிறேன், சர்ப்ரைஸ் உண்டு, வாங்க கூட்டிகிட்டு போகிறேன். 2 பேரும் ஒரு இடத்துக்கு போகிறோம். என் மகளை கூட்டிகிட்டு ஒரு இடத்துக்கு போகிறேன். அவளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறேன். வாங்க பார்ப்போம். வீடியோலாம் எதுக்குன்னு சொல்லி நீ கேட்ப, வீடியோவில் போட போகிற சர்ப்ரைஸ். ஆளுக்கு முடியலை இன்னுமே. இந்த பாருங்கள், என்னை விட வளர்ந்து போய் நிற்கிதுன்ட்டு பாருங்களேன். நீயும் வாமா, அம்மா ஒரு சட்டி எடுத்துட்டு வா. ஆளை கூட்டிகிட்டு போகிறேன், கத்தியோடு ஆளை கூட்டிகிட்டு போகிறேன். எங்கே எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க என்ன ஏதுன்னு கேட்காம, இப்போ தான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். எதுன்னு கேட்காம அது பாட்டுக்கு வருது. பா கேட்க மாட்டியா, என்னம்மா கத்தியோடு எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்கன்ட்டு ரசத்துக்கு முருங்கைப்பட்டை வெட்டுறதுக்கு உன்னையும் கூட்டிகிட்டு போகிறேன். பார்த்து வா, சாணி கிடக்கு. சர்ப்ரைஸாவா? அதான் மூக்கனால் இழுத்துக்கிட்டு வா. நல்லா ஐஸ்கிரீம் சாப்பிட்றது மழையில் நனைஞ்சது. மழையில் நினச்சிட்டு யாராவது ஜூஸ் குடிப்பாங்களா காய்ஸ்? பார்த்தீங்களா? இப்போ வா 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 போய்கொண்டிருக்குறோம். அங்கே போகிறோம் அக்கா வராளா? அபிபாமா காய்ஸ். இப்போ சர்ப்ரைஸ்னா என்னன்னு சொல்லணும், கண்ணை பொத்தி தானே கொண்டு போகணும். அதனால் கண்ணை பொத்தி கொண்டு போகிறேன். கண்ணை மூடிக்கிட்டு வா. அப்படி வந்துட்டோம், நாங்கள் அந்த இடத்துக்கு வந்துட்டோம். சரியா, எங்களை காட்டுங்க அம்மா, நாங்கள் இந்த இடத்துக்கு வந்துட்டோம். அதுக்கு மூத்தவர் அங்கே உங்களை உங்களுக்கு காட்டிட்டேன். இப்போ மகிக்கு அந்த சர்ப்ரைஸை காட்டுவோம். சரியா, நீங்களும் பாருங்கள். சர்ப்ரைஸ் பார்த்தோன்னே பாரு, சந்தோஷத்தை பாருங்க. காளான்டா அப்படி பிடிக்கும். சரியா, இந்த பாருங்க, இதுதான் காளான். பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இது பச்சரிசி காளான் அப்படின்னு சொல்லுவோம். நீங்களாம் கடையில் வாங்குறீங்கல்ல, அந்த காளான்கள் தான் இது. பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி, தெரியுதா? சரியா, இங்கே கிடைக்கிறது கஷ்டம். சரியா, நான் தேடி இப்போ தான் கிடைச்சி. ஐயா, அந்த குத்துக்கு பாம்பு தான் கொடுப்போம். நானும் முன்னு பார்த்துட்டு ஓடி எவ்வளோ கூட்டி பாருது சந்தோஷத்தில் பார்த்தீங்களா? அவ்வளோ காலம் தான் பாருங்களேன். சரியா, எல்லாம் சுற்றி பார்த்தீங்களா? 15 வருஷத்துக்கு முன்னால் பாம்பு கையை பிடிக்கல அந்த கதை சொல்லி யாருக்கெல்லாம் காலம் பிடிக்கும், இதுன்னு காலம் சாப்பிட்டா யாருக்கெல்லாம் காலம் பிடிக்கும் சொல்லி சொல்லுங்க. ஓகே, இப்போ நாங்கள் காலம் படிப்போம். சரியா, படிக்கிறது காட்டு. இந்த காலம் படிக்கிறது வந்து சின்ன காலம் படிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம். படிச்சா மேலே பறிச்சு எடுக்கணும். மண்ணோட எடுத்தா கஷ்டமாக வரும். சரியா, மேலே பறிச்சு இப்படி எடுத்துக்கும். மண் இப்படி இஞ்சி மண்ணை தட்டி போட்டு இப்படி போடுவோம். சரியா, போட்டு இப்படி கொஞ்சம் கஷ்டம் தான். பாருங்கள், பெரிய காலம் தான் மண்ணை எடுத்துலாம், சின்ன கொஞ்சம் கஷ்டம் தான். நான் வந்துட்டு இங்கே பாருங்க, எவ்வளோ காளான் பிடிங்கிட்டு வந்துருக்கேன். தெரியுதா? இங்கே அது இன்னும் நிறைய கிடக்குது. சரியா, அது மட்டும் இல்லை, நான் மழை பெய்யுது, உடுப்பு எடுக்கணும், உடுப்பு கழுவி போட்டிருந்தேன். அதுக்காக வந்தேன். பாருங்கள் நான் எப்படி இருக்கேன்னு சொல்லி. அப்புறம் அது மட்டும் இல்லை, முருங்கைக்கீரை, அப்புறம் முருங்கைப்பட்டை, இதெல்லாம் முதலே காட்டிகிட்டு தானே. அதாவது இன்றைக்கி நம்ம சமையல் என்னென்னா இந்த மூலிகை ரசம். சரியா, மூலிகை ரசம், முருங்கைக்கீரை எப்படின்னா சம்பல் மாதிரி செஞ்சு போட்டு கருவாடு அந்த நெத்திலாம் போட்டு செய்வேன் நம்ம சொன்னல, அப்படி தான் செய்ய போகிறேன். ஆனால் இன்றைக்கி கருவாடு நெத்தில் போட மாட்டேன், சம்பல் மட்டும் போட்டு இதில் அப்படியே வறுத்து எடுக்கிறது. என்று கேட்டால் நாங்கள் விரதம் தானே, நான்வெஜ் எடுக்கிற இல்லை. அப்புறம் காளான் பாருங்கள், நிறைய காளான் சேமிச்சுட்டு வந்திருக்கேன், நிறைய. சரியா, இன்னுமே இருக்குது. சரியா, யாருக்கெல்லாம் வேணும்
யாருக்கெல்லாம் வேணும் வாங்க எடுத்துகிட்டு போங்க. சரியா? உண்மையாக யாருக்கெல்லாம் காளான் வேணுமோ அவங்களாம் www. kanmaniudaya.com kanmaniudaya.com அப்படின்னு சொல்லி அடிங்க, காளான் வரும். உண்மையாக தான் சொல்கிறேன். தூரமாக இருக்கவங்களுக்குலாம் ஒன்றும் பண்ண முடியாது. கிட்டத்தில் யாராவது இருந்தீங்கன்னு சொன்னால், உண்மையிலே காளான் வேணும்னு சொன்னால் வாங்க. என்ன தெரிஞ்சவங்க யாராவது பக்கத்தில் இருந்தீங்கன்னா, எல்லார் வீட்லேயுமே காளான் இருக்கும். கிடைக்காம எதுவும் இருந்துச்சுன்னா வாங்க, நிறைய இருக்குதாங்க. ஓகே, எடுத்துகிட்டு போய் இது இயற்கை கொடுத்த வரப்பிரசாதம், வெரி டேஸ்ட் ஃபுட். என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க. ஓகே, இதெல்லாம் ஒரு சீசன் தானே கிடைக்கும். ஓகே, அது மட்டும் இல்லை, இப்போ நான் ரசம், கீரை வறுவல் அண்டு இது எல்லாம் செய்து மகிதானே ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. சாப்பிட வச்சு உங்களுக்கு எப்படி டேஸ்ட் இருக்குதுன்னு சொல்லி வீடியோ போடுறேன். மற்றபடி என்னென்னு கேட்டால், நாங்கள் விரதத்தில் இருக்கிற நேரம் காளான் சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு நோ ஐடியா. நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் சமைச்சிட்டு சாப்பிட்ற வீடியோவை காட்டுறேன். ஓகே, எல்லோரும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, சேனலுக்கு புதுசாக இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓகே, நான் ஒரு கண்மணி. பை பை, see you next video. Bye.